நீலகிரி மாவட்டம் உதகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் கோவை சென்றடைந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஹரிதாஸ். 5 நாள் பயணமாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உதகை செல்ல இருக்கிறார். தற்போது கோவை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். அங்கே என்ன மாதிரியான வரவேற்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5 நாட்கள் சுற்றுப்பயணமாக நீலகிரி மாவட்டம் செல்ல உள்ளார். அதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்தார். அவரை திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் கோவை விமான நிலையத்தில் வரவேற்பு அளித்து அவரை வெளியே அழைத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து இங்கிருந்து சாலை மார்க்கமாக உதகை செல்லும் அவர் அங்கு இருக்கக்கூடிய தமிழகம் விருந்தினர் மாளிகையில் தங்கி ஓய்வெடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் மலர் கண்காட்சி முதல் நிகழ்ச்சியாக மலர் கண்காட்சியை துவக்கி வைத்தல், அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், முடிவுற்ற பணிகளை பார்வையிடுதல், அதே போல முடிவுற்ற பணிகளை பொது பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தல், அதே போல குறிப்பாக தொட்டபெட்டா பகுதியிலிருந்து குன்னூர் வழியாக செல்வதற்காக புதிதாக அமைக்கப்பட உள்ள சாலைகள் போன்ற பல்வேறு பணிகளையும் நேரில் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். தொடர்ந்து 5 நாட்களும் மக்கள் நலத்திட்ட பணிகளில் பார்வையிட அதிக கவனம் செலுத்தியுள்ளார். இந்த சூழ்நிலை கோவை வந்த அவருக்கு கோவை விமான நிலையத்தில் ஒரு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இருந்தபோது பாதுகாப்பு காரணங்கள் கருதி கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே கோவை விமான நிலையத்திற்கு வந்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இங்கிருந்து சாலை மார்க்கமாக அவர் நீலகிரி மாவட்டம் புறப்பட்டு சென்றுள்ளார். அங்கு அவருக்கு நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் உற்சாக வரவேற்க அளிக்கப்படுகிறது. அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பின்னர் இரவு தங்கும் அவர் நாளை தினத்துக்கு முதல் தொடர்ந்து 5 நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளார். குறிப்பாக நீலகிரியின் உள்கட்டமைப்பு பணிகளை துரிதப்படுத்துவதற்கும், அதே போல சுற்றுலாவை மேம்படுத்துவதற்குமான பணிகளை பார்வையிடுதல், அதே போல புதிய பணிகளை தொடங்குவதற்காக எந்தெந்த பகுதிகளெல்லாம் புதிய பணிகள் மேற்கொள்ளலாம், எந்தெந்த பகுதியெல்லாம் புதிய திட்டங்கள் கொண்டு வரலாம் என்பது குறித்தெல்லாம் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். நன்றி ஹரிதாஸ், உங்களுடைய கள விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.